பொருத்தம் பார்க்கணும். நீங்க இங்க இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குது. கருத்தியல் புரட்சியின் மூலமா தான் மக்களை வென்றது. அது நீங்க என்ன மாதிரி கருத்துக்களை வச்சு மக்களுக்கு ஒவ்வொன்றிலையும் நீங்க தெளிவுபடுத்துறீங்கன்னு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நீங்க இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்கறீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லி விளக்கம் சொல்ல தெரியணும். ஒரு பிரச்சனைனா பிரச்சனைக்கான வேறு தெரியணும், அதுக்கு தீர்வு தெரியணும். இப்ப இந்த இடத்துல நிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க 4 கம்மாய் தண்ணி இங்க வருதுன்னு. ஒரு தங்கச்சி எனக்கு 30 வயசாயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மாயும் தூர்வாரி நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்தலைங்கிறாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இது என்ன செய்யுது? இதுக்கு தீர்வு நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்துவது, நீர் வழிந்தோடு காவாய்களை அகலப்படுத்துவது. இப்ப என்ன நம்ம ஆட்சியாளர்கள் சிமெண்ட போட்டு பூசுறாங்க. காரணம் மண் அரிப்புனா பல ஆயிரம் ஆண்டுகளா நீர் மேலாண்மை செய்த ஒரு இனத்திற்கு மண் அரிப்புக்கு சிமெண்ட் பூசுன்னு சொல்லி கூடாது. மரம் வளர்க்கணும். கரையில மரத்தை வளர்க்கும் போது மரத்தின் வேர்கள் மண்ணை கரைய விடாம பிடிச்சுக்கணும். இதுதான் இயற்கை. அந்த மரம் வளர்க்கறதுக்கு பதிலாக சிமெண்ட போட்டு பூசுனா எப்படி? அப்ப அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு மாற்று இருக்கு, ஒரு தீர்வு இருக்கு. அதை நோக்கி பயணிக்கணும்.